Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி தெய்வச்செயல் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிரணி செயலாளருமான வளர்மதி தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருத்தணி கோ அரி, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான ரவி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடிய அரசின் ஏவல் துறை அனுமதி வழங்காமல் அராஜகத்தில் ஈடுபட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பேனர் எதுவும் வைக்காமலேயே கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒலிபெருக்கி பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டதால் கழக நிர்வாகிகள் ஒலிபெருக்கியின்றி கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட அப்பெண் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நீதி வழங்க கோரி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அராஜக செயலை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். ஆனால் அராஜக செயலுக்கு மேலே மீறி அராஜகம் செய்து, அதிலும் குறிப்பாக அரக்கோணம் உள்ளூர் காவல்துறை மிகவும் மோசமான நிலையிலே மாவட்ட செயலாளர் பேசுகிற போது சீக்கிரமாக முடிக்க வேண்டும், அமைப்பு செயலாளர் திருத்தணி அரியவர்கள் பேசுகிற போது சீக்கிரமாக முடிக்க வேண்டும், பேசக்கூடாது என்று பேச்சு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விதத்திலே வந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு காவல்துறை முடக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே எந்த அளவிற்கு திமுகவின் முக்கிய பிரமுகர்களாக இந்த காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமே பாலியல் தொந்தரவை, பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த பாவச் செயலை செய்த ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். பாவச் செயலை செய்தவர் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஒப்புக்காக நேற்றைய தினம் அவருடைய பதவியை மட்டும், திமுக இளைஞரணி துணை செயலாளர் என்கிற பதவியை மட்டும் எடுத்துவிட்டு கட்சியில் உறுப்பினராக இருந்து என்ன வேணாலும் செய்து கொள்ள வேண்டும் என்று செய்து கொள்ளலாம் என்கிற உத்தரவை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இது உதயநிதி மாடல், இது ஸ்டாலின் மாடல் என்று கட்சியிலேயே வைத்துக் கொண்டு இது போன்ற பாலியல் துன்புறுத்தலை செய்யலாம், இது போன்ற பெண்களை கேவலமாக நடத்தலாம், எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்யலாம், எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நடக்கலாம் என்கிற அங்கீகாரத்தை தந்திருக்கிற கட்சிதான் திமுக என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு நடந்த ஒன்று, பாதிக்கப்பட்ட பெண், இவர்தான் இத்தனை திருமணம் செய்திருக்கிறார், இத்தனை பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆக அவரை ஏன் கைது செய்யவில்லை? ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? கட்சியிலிருந்து எடுத்துவிட்டால் நடவடிக்கை என்று ஆகிவிடுமா? ஆக கட்சியில உறுப்பினராக இருந்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்யலாம் என்கிற அங்கீகாரம் தந்திருக்கிறீர்களா? இல்லை. ஆகவே ஒன்று, கட்சியிலிருந்து எடுக்க வேண்டும். இரண்டாவது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, இந்த வழக்கிலே அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் சேர்த்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்.